தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருப்பூர் ஊத்துக்குளி சாலையில் உள்ள வித்யா விகாஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் நியூஸ் 7 தமிழின் துளிரும் விஞ்ஞானி நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாந்த் வழங்க கேட்கலாம். பிரசாந்த், இது குறித்த முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க? யுவராணி, தமிழகத்தினுடைய இளைஞர்கள் மற்றும் பள்ளி மாணவருடைய அறிவியல் திறன் மேம்பட நியூஸ் 7 தமிழ் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் தான் துளிரும் விஞ்ஞானி என்ற அறிவியல் திருவிழாவை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகளில் நடத்தி வருகிறது. பள்ளிக்கல்வித்துறையோட முழு அனுமதியோடும் முழு ஒத்துழைப்போடும் இந்த துளிரும் விஞ்ஞானி என்ற அறிவியல் திருவிழா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் மாவட்டந்தோறும் நடத்தி வருகிறது. இதில் ஏராளமான மாணவர்கள் தங்களது பங்களிப்பை அறிவியல் படைப்புகளை படைத்துகிறார்கள். அந்த வகையில் நாம் இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி சாலையில் இருக்கக்கூடிய வித்யா விகாஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் மிக சிறப்பான ஒரு அறிவியல் கண்காட்சி என்பது துளிர் விஞ்ஞானி என்கிற அறிவியல் திருவிழா என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 30க்கும் மேற்பட்ட பள்ளிகள் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து இந்த பள்ளியில் பங்கேற்றிருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருவரும் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தி நாங்கள் இதற்கும் செலுத்தவர்கள் இல்லை என்பதை நிகழ்த்தும் மூலமாக தங்களுடைய அறிவியல் படைப்புகளை மிக நேர்த்தியாக செய்து வராங்க. குறிப்பாக இன்று வளரும் விஞ்ஞான உலகில் மிக எந்த மாதிரி தொழில்நுட்பம் எலக்ட்ரானிக் துறையில் எந்த அளவுக்கு நம்ம சாதிச்சுட்ருக்கிறோம், அதனுடைய புதிய கண்டுபிடிப்புகள், குறிப்பாக நாம் பார்க்கக்கூடியது ட்ரோன் தொழில்நுட்பம். மிக பெரிய அளவில் இந்த இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய விஞ்ஞான உலகில் ட்ரோனுடைய தொழில்நுட்பம் என்பது மிகப்பெரியவில் விவசாயத்திலும் சரி, அதே போல் எல்லையில் பாதுகாப்பு நடவடிக்கையிலும் சரி, பல்வேறு விஷயங்கள் ட்ரோன் பாதுகாப்பு தொழில்நுட்பம் என்பது மிகப்பெரியவில் இருக்கிறது. அதை இந்த மாணவர்கள் பல்வேறு விதமாக முயற்சிகளில் கண்டுபிடித்து வித்தியாசமான வகையில் தங்களுடைய நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் விதமாக பல்வேறு படைப்புகளை நிகழ்த்தி வராங்க. அந்த வகையில் தற்போது இந்த வித்யா விகாஸ் பள்ளியில் இன்று காலை நடைபெற்ற இந்த துளிர் விஞ்ஞானியுடைய அறிவியல் திருவிழாவானது காலை இந்த கல்லூரியின் இந்த பள்ளியுடைய தாளாளர் டி கனகரத்னம் தண்டபாணி அவர்கள் நேரடியாக குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார்கள். அதற்கு பிறகு இந்த சிறப்பு விருந்தினராக திருப்பூர் உதவி ஆணையர் ராஜராஜன் அவர்களும் சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்தாங்க. தற்போது இது குறித்து பேசுவதற்காக பள்ளியுடைய தாளாளர் இருக்கிறாங்க, அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம். மிகப்பெரிய பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நியூஸ் 7 சேனல் நடத்தும் துளிரும் விஞ்ஞானி என்னும் சிறப்பான நிகழ்ச்சி திருப்பூர் வித்யா விகாஸ் பள்ளியில் நடந்து கொண்டிருக்கிறது. மிகவும் சிறப்பாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இதில் பங்கு பெறும் மாணவர்கள் சிறப்பாகவே பண்ணியிருக்கிறார்கள். அதை ஊக்குவித்த அனைத்து டீச்சர்ஸையும் நான் மனதார பாராட்டுகிறேன். வித்யா விகாஸ் சார்பாக பள்ளி குழந்தைகளையும் மாணவர் செல்வங்களையும் டீச்சர்ஸ் அவர்களையும் வித்யா விகாஸ் சார்பாக மகிழ்ச்சியை தெரிவித்துக்கொண்டு வாழ்த்து வரவேற்கிறேன். வணக்கம். குறிப்பாக இந்த பள்ளியை பொறுத்தளவுக்கு அறிவியலுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்கீங்க. மாணவருடைய கண்டுபிடிப்புக்கு நிறைய வகையில் அவங்க ஊக்குவிச்சுட்ருக்கீங்க. நம்ம இந்த கண்டுபிடிப்புகளில் நம்மளோட ஸ்கூலில் எத்தனை பேர் பங்கேற்றிருக்காங்க? திருப்பூர்லேருந்து எத்தனை மாணவர்கள் பங்கேற்றிருக்காங்க? சார், இது வரைக்கும் நம்ம பள்ளியில் இலக்கிய போட்டிகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு வருடமுமே இலக்கிய போட்டிகள் நடத்திட்டு இருக்கோம். அதில் 1000 முழு ஆதரவும் கொடுத்து இதெல்லாம் நடத்தியிருக்காங்க. இப்போ இலக்கிய போட்டிகள் மட்டுமல்லாமல் அறிவியல் துறையிலையும் மாணவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுடைய திறனை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முறை அறிவியல் கண்காட்சி நடத்திட்டு இருக்கோம். இப்போ திருப்பூர்லேருந்து கிட்டத்தட்ட 35 பள்ளிகள் வந்திருக்கு. இதில் 520 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அதனால் எல்லாருமே சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த நியூஸ் 7 சேனலுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது தாளாளர் மற்றும் பிரின்சிபல் சொன்னது போல் மிகப்பெரிய ஒரு நல்வாய்ப்பாக மாணவர்களுக்கு இருக்குது. தற்போது இந்த மாணவர்கள் இருக்காங்க. உடைக்கலாம். தம்பி வணக்கம். எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் காட்சிப்படுத்திருக்கீங்க? உங்களுக்கு இந்த டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கூல் எந்த அளவுக்கு முன்னேறமா இருக்குது? என் பேர் சர்வேஷ். நான் இந்த ஸ்கூலில் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிறேன். நான் இந்த சயின்ஸ் இன்டர் ஸ்கூல் சயின்ஸ் எக்ஸ்போ 2025 எங்கள் ஸ்கூலில் தான் நடக்குது. நாங்கள் ஸ்மார்ட் ஹெல்மெட், ஆசிட் ரெயின் கண்ட்ரோல், இந்த மாதிரி நிறையா ப்ராஜெக்ட் செஞ்சுருக்காங்க. இதை செய்கிறக்கு கூட எங்கள் டீச்சர்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது போக இந்த ஸ்கூல் மெயினாக டிசிப்ளின் ஃபோக்கஸிங் ஸ்கூல். அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்களோட கெரியர் கைடன்ஸ்க்கும் நல்லா இருந்துச்சு. நான் 10th ஹை மார்க் கூட ஸ்கோர் பண்ணேன். அதுக்கு எங்கள் டீச்சர்ஸ் என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ கூட இந்த கொஞ்ச நேரத்துக்கு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி டிஎஸ்பி சார் எங்கள் ப்ராஜெக்ட்லாம் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது கூட எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுடைய படைப்புகளை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கூலில் என்ன மாதிரியான ஃப்ரீடம் கொடுக்குறாங்க? இந்த ப்ராஜெக்டை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணுறோம். இதனால் நாளை அப்துல் கலாம் கூட வரலாம். ஸோ இதுக்கெல்லாம் விதை போடுறதுக்கு நியூஸ் 7 சேனலுக்கும் எங்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.
யுவராணி நீங்களே கேட்டிருப்பீங்க, அதாவது எந்த வகையில் இந்த பள்ளி மாணவர்களுக்கு இந்த பள்ளியில் மிக முக்கியமாக தன்னுடைய அறிவியல் படைப்புகளை திறனை மேம்படுத்துவதற்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சது. அதே போல் இந்த துளிர் விஞ்ஞானி அறிவியல் திருவிழாவை நியூஸ் முன்னெடுப்பு தமிழகம் முழுவதும் இருந்தாலும் திருப்பூரில் தற்போது நடைபெற்று மிக பிரம்மாண்டமாக திருப்பூரில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பள்ளி மாணவர்கள், அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் பெரும்பாலும் பங்கேற்றாங்க. குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் தங்கள் காட்சிகளை படுத்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு உத்வேகத்தையும் இந்த இருக்கக்கூடிய மாணவர்களுடைய அறிவியல் படைப்புகளை இன்னும் மேம்படுத்துவதற்கும் நியூஸ் 7 தமிழுடைய துளிர் விஞ்ஞானி அறிவியல் திருவிழா மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்திருக்குன்னு சொல்லலாம். யுவராணி. நியூஸ் 7 தமிழ் சார்பாக துளிரும் விஞ்ஞானிகள் எனும் அறிவியல் கண்காட்சி பள்ளி மாணவர்களுக்காக திருப்பூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்த நேரடி தகவல்களை வழங்கியமைக்க நன்றி பிரசாந்த். இந்த துளிரும் விஞ்ஞானி என்கின்ற இந்த ப்ரோக்ராமானது நியூஸ் 7 தொலைக்காட்சி மற்றும் வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி இணைந்து இந்த துளிரும் விஞ்ஞானி என்கின்ற ஒரு விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட ஒரு கண்காட்சியை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இது மிகச்சிறப்பான முறையில் மாணவர்கள் இதில் பங்களிப்பை கொடுத்துள்ளார்கள். மிகச்சிறப்பான விஷயம் என்னவென்றால், இப்பொழுது இருக்கின்ற கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ப ரோபாட்டிக்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக் தேவைப்படுகின்ற இந்த ஹெல்மெட்டில் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டை ப்ரிவெண்ட் பண்ணுறது. ஸோ வேரியஸ் தாட் ப்ராசஸோட யங் பேர்ட்ஸ் மாணவர்கள் மிகச்சிறப்பான முறையில் பங்களிப்பை செஞ்சு இந்த நம்முடைய நாங்களும் விஞ்ஞானிகள் தான், நாங்களும் எதிர்காலத்தில் இந்தியாவிற்கு ஒரு மிகச்சிறந்த பங்களிப்பை, தமிழ்நாட்டிற்கு ஒரு பங்களிப்பை அளிப்போம் என்பது மட்டும் இல்லாமல் அந்த திங்கிங்கில் இன்னும் அதை எப்படி மெருகூட்டுவது என்று இந்த வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் அவருடைய ஆசிரியர்கள் மற்றும் விஞ்ஞான கண்காட்சியை பார்க்க வந்திருப்பவர்கள் அனைவருமே அவங்களுக்கு நிறைய சஜஷன்ஸ் கொடுத்து மேற்கொண்டு இந்த மாணவர்கள் இன்னும் மிகச்சிறப்பான முறையில் ஒரு பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக இதுபோன்ற கண்காட்சிகளை மாவட்டந்தோறும் நடத்தி இதன் மூலமாக மாணவர்களுக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற இந்த நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கு காவல்துறை சார்பாக நன்றிகளை தெரிவித்துள்ளேன்.